மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ராமேஸ்வரம் கோயில் முன்பு உள்ளூர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், எதற்காக மக்கள் இந்த ஆலய நுழைவு போராட்டத்தில் ஈடுபட முயன்றிருக்கின்றனர்? தற்போதைய சூழல் என்ன? பாலா, அதாவது ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமநாத சுவாமி திருக்கோயில் இருக்கு. இந்த திருக்கோயில்ல உள்ளூர் பொதுமக்கள் திருமண நாள், பிறந்த நாள், அமாவாசை, பிரதோஷம் போன்ற முக்கிய நாட்கள்ல கோயிலுக்குள்ள சென்று சாமி தரிசனம் செஞ்சு வந்தாங்க. அதாவது பல காலங்களாக இது தொண்டு வந்துருச்சு. இப்போ திருக்கோயில் நிர்வாகம் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, உள்ளூர் மக்கள் வழிபாடும் பாதையை மாற்றி, அதாவது கியூ வரிசையில சிறப்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு ரூபாய் 200 மற்றும் 500 உள்ளிட்ட கட்டணத்துடன் வசூலிக்கப்படுறாங்க. அதனால உள்ளூர் மக்கள் அந்த பழைய பாதையில அனுமதிக்க முடியாது, நீங்க வரிசையில் நின்று இலவசமா தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கோயில் நிர்வாகம் சொன்னதுனால பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உள்ளூர்ல பாரம்பரியமா சாமி தரிசனம் பண்ணிக்கிட்டு இருந்த நிலையில இப்படி திருக்கோயில் நிர்வாகம் எங்களை அடைச்சு வச்சு சாமி கும்பிட வைக்கிறாங்க, ஆகவே பழைய பாதையிலேயே நாங்க வழிவிடணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையை விடுத்து பல கட்ட போராட்டங்கள் நடத்தினாங்க. எதுக்குமே தீர்வு இல்லாதனால இன்னைக்கு உள்ளூர் மக்கள், அது மட்டும் இல்லாம அரசியல் சார்ந்த பொதுமக்கள், பல சங்கங்கள் இருந்து இன்னைக்கு ஆலய நுழைவு போராட்டத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனாலும் நுழைவு போராட்டத்தை போலீசார் தடுத்து நிறுத்தி ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக திருக்கோயிலின் மேலவாசல் நுழைவாயில் அருகே போராட்டம் நடத்தினாங்க. இந்த போராட்டத்துல 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தற்போது அந்த போராட்டம் நடத்தியே கலந்து சென்றிருக்காங்க. இருந்தாலும் கோயிலின் 4 ரத வீதிகளிலும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அதாவது வெளியூர் மக்கள், வெளியூர் யாத்திரைகள், அதே போல உள்ளூர் யாத்திரைகள் சாமி தரிசனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல எந்த விதமான தடங்களும் ஏற்படல. பாலா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.